இப்ப விஜய் சேதுபதி சார், நான் தான் சார் பிரவீன் ராஜ். விஜய் சேதுபதி சார், இது நான் உங்களுக்கு பதில் சொல்றேன். ஏன்னா நான் பிரவீன் ராஜ். இப்போ உங்க கேள்வி என்னன்னா சார், நீங்க என்ன கேக்குறீங்கன்னா, அது என்னங்க ஹியூமனிட்டி இல்ல, அதாவது உங்களுக்கு நீங்களே ஹியூமனிட்டி இல்லன்னு. ஆனா பிரவீன் ராஜ் சாருக்கு உங்களை பார்த்து ஒரு பயம் இருக்கணும் சார். இல்ல பிரவீன் ராஜ் சார் இத பேசலாமான்ற ஒரு டவுட் இருந்திருக்கும் சார். இல்ல பிரவீன் ராஜ் இத பேசலாம் எங்க வேற ஏதாவது குழப்பம் வருமான்ற கன்ஃபியூஷன் இருந்திருக்கலாம் சார். ஒருவேளை பிரவீன் ராஜ் சார் வெளியில வந்து இந்த விளக்கமான ரிவ்யூவை பார்த்து இதுக்கு ஒத்து போகுது, இதைத்தான் நான் அன்னைக்கு நினைச்சேன், ஃபேட்மேன் சொல்லிட்டாரு அப்படின்னா, இதுதான் சார் விஜய் சேதுபதி சார் பிரவீன் ராஜ் மனசுல ஓடுன அந்த மன பிம்ப கண்ணாடியோட பதில். என்னன்னா சார், இவர் எதை ஹியூமனிட்டி இல்லன்னு சொன்னார்னா, ஒரு பொண்ணை எட்டி உதைச்சதுக்காக நீங்க காமிச்ச பயங்கரமான ஹியூமனிட்டி பயங்கரமா இருந்தது. ஆனா அதே ரெண்டு பேர் எவிக்ட் ஆகி வெளியில போகும்போது உங்களுக்கு எல்லாம் ஹியூமனிட்டியே இல்ல. வெளியில வந்து அஸ் அ டீமா மொத்த பேர் அவங்கள வெளியில எக்ஸிட்ல ரெட் கார்டுல போறாங்க. அதுல ஒரு சக போட்டியாளர்கள் போறாங்களேன்ற அந்த ஹியூமனிட்டி உங்களுக்குள்ள சுத்தமா இல்ல. இந்த ஒரு ஆக்ட்ல நீங்க எல்லாம் ரொம்ப, நீ வந்து பார்வை கால மிதிச்சதுல, நீ அவனை தூக்கி கீழே போட்டதுல, இப்படி எல்லா இடத்துலயும் ஹியூமனிட்டிக்கு அகைன்ஸ்டா நிறைய நடந்திருக்கு. ஆனா ஹியூமனிட்டியே இல்லாம நடந்த ஒரு விளையாட்டை ஜஸ்ட் பிகாஸ் உங்களுடைய காமனான எதிரி வெளியில போறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிச்சுன்னு ஹியூமனிட்டியே இல்லாம வெளில அனுப்பிட்டீங்களேன்னு சொல்றாரு விஜய் சேதுபதி சார். பிரவீன் ராஜோட பதில் தான் சார். ஹியூமனிட்டிக்கு இதை விட கிளாரிட்டியா ஹியூமனிட்டிக்கு பதில் சொல்லணும்னா எனக்கு எப்படி பதில் சொல்றதுன்னு தெரியல சார். இதுக்கு உங்களுக்கு டிஃபென்ஸ் பதில் இருந்ததுன்னா உங்களுடைய அடுத்த வாரம் சாட்டர்டே சொன்னா கூட நான் கேட்டுக்கிறேன் சார், பிரச்சனையே இல்ல. ஆனா பிரவீன் ராஜ் பேச தெரியாமலாம் இல்ல சார். உங்களை பார்த்தா அந்த இடத்துல பேசுறதுக்கு சில பேருக்கு பயம் வரும் சார். அதுக்கான பயம் வந்து எப்படின்னா சார், உங்களுக்கு கண்டஸ்டன்ட்ஸ்னா ரொம்ப பிடிக்கும் சார். உங்க கண்டஸ்டன்ட்ஸ் எல்லாருமே உங்களுக்கு பிடிக்கும், எங்களுக்கு தெரியும். பட் அது மக்களுக்கு தெரியாதுல்ல சார். அதனால சொல்றேன் சார். இந்த பதில் என்னன்னா, ஹியூமனிட்டினா அதான் சார். பிரவீன் ராஜ் சொல்ல ட்ரை பண்ணது, உள்ளுக்குள்ள உங்க ஹியூமனிட்டி எல்லா நேரத்திலும் ஈவனா இல்லடா, அவன் தேவைக்கு இருந்ததுன்னு சொல்ல வரான் சார் பிரவீன் ராஜ். ஒருவேளை பிரவீன் ராஜ் சார் வந்து இத பார்த்து இது வர ஒத்து போச்சுன்னா, லெட்ஸ் ஹேவ் ஹை ஃபை. இது வந்து பிரவீன் ராஜ் சொல்லி இருந்தாருன்னா என்ன இருக்கணும், ஒண்ணு சண்டை வெடிச்சிருக்கும், அப்படி இல்ல ட்ரிம்மா இருக்கும்.